பார்க்க போகிறோன்னா இந்த சர்வலட் சீரிஸில் இந்த வீடியோவில் வந்து அது சர்வலட்டுக்கே போகாமல் வெறும் ஃபில்டரில் எல்லா டாஸ்க்கும் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 வகையான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது 3 வகையான டாஸ்க்கு வந்து ஃபில்டரை எப்படி பண்ணுது, அதாவது சர்வலட்டுக்கு போகாமல் ஃபில்டரே ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி, அப்புறமேட்டு வந்து அந்த கவுண்ட்டு, அதாவது விசிட்டர் எவ்வளோ ரெக்வஸ்ட் வருது அந்த விசிட்டர் கவுண்ட் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு ஃபில்டரை எப்படி யூஸ் ஆகுது, சர்வலட்டுக்கு போகாமல் ஃபில்டரை எப்படி யூஸ் பண்ணுது, அதாவது சர்வருக்கே போகாமல் ஃபில்ட்ரு அது கவுண்ட் பண்ணி எவ்வளோ ரெக்வஸ்ட் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவுட்புட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் டைம் ஆகுது, அதாவது ஃபில்டருக்கு போய்ட்டு ஃபில்டர்லேருந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த 3 விஷயத்தையும் ஃபில்ட்ரு, இந்த 3 டாஸ்க்கு ஃபில்டரே பண்ணிவிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக அதை ப்ராசஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அந்த எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு HTML ஃபைல் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நேமிங் வச்சிட்டேன், செகண்ட் ரெக்வஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நேமிங் வச்சிட்டேன், அடுத்தது தேர்ட் ரெக்வஸ்ட்டுக்கு இந்த மாதிரி URL பேட்டர்ன் வச்சிட்டேன். ஓகேவா, ஒவ்வொரு தனித்தனி URL பேட்டர்ன் வச்சுட்டு இங்கே கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணிட்டேன், கான்ஃபிகரேஷன் தனித்தனியாக பண்ணிட்டேன் ஒவ்வொரு இதுக்கும். ஃபில்டர் ஒன்லி ரெக்வஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட்டு, அடுத்தது வந்து டோட்டல் ரெஸ்பான்ஸ் டைம் ரெக்வஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுத்தேன். அதுக்கு தனித்தனியாக கிளாஸை டிக்ளேர் பண்ணிட்டேன். தனித்தனி ஃபில்டர் கிளாஸை தனித்தனியாக டிக்ளேர் பண்ணி அதுக்கும் தனித்தனி நேம் வச்சு அது கூட இது பண்ணிட்டேன், நான் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் ஒன்லி, அதாவது சர்வலட்டுக்கு போகாமல் ஃபில்டரில் மட்டுமே ஹேண்டில் பண்ணி அமுச்சு விட்ற மாதிரி எழுதிருக்கேன், இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்கேன், இனிட் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு, அடுத்து டூ ஃபில்டர் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு, அடுத்து டெஸ்ட்ராய் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, டூ மெத்தடில் என்ன பண்ணியிருக்கேன், டூ ஃபில்டர் மெத்தடில் வந்து பிரிண்ட் ரைட்டருக்கான ஆப்ஜெக்ட் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு, அந்த பிரிண்ட் ரைட்டரில் வந்து ஃபில்டர் சக்ஸஸ்ஃபுல்லி கால்டு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அவுட்புட்டாக கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுதுன்னா சர்வலட்டுக்கு அமுச்சு விடாமல் டேரெக்டாக ஃபில்டர்லேயே ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கான அவுட்புட்டை கொடுத்துருது. ஓகேவா, இந்த மெத்தட், இந்த கிளாஸ். ஓகேவா, அடுத்து இன்னொரு ஃபில்டர் என்ன பண்ணுது, இதெல்லாம் தனித்தனி ஃபில்டர், தனித்தனி ரெக்வஸ்ட்டாக வரும், தனித்தனி ஃபில்டராக கால் பண்ணும் தனித்தனியாக. அது செயினிங் கிடையாது, தனித்தனியாக ஃபில்டர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த தனித்தனி ஃபில்டர் வந்து தனித்தனி ரெக்வஸ்ட்டாக பாஸ் ஆகிறப்ப தனித்தனி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா, இப்போ வந்து ரெண்டாவது இது என்ன பண்ணியிருக்கேன், விசிட் டு கவுண்ட் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்டட் விசிட்டர் அப்படின்ற மாதிரி, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்திருக்கோ அதை கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அதுதான் இந்த கிளாஸோட ஒர்க்கு. ஓகேவா, இந்த ஃபில்டரோட ஒர்க்கு. இப்போ என்ன பண்ணிருக்கேன், இதில் என்ன பண்ணிருக்கேன், டூ ஃபில்டர் மெத்தட், அதே மாதிரி இனிட் மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டூ ஃபில்டர் மெத்தடை டிக்ளேர் பண்ணிருக்கேன், அடுத்த டெஸ்ட்ராய் மெத்தடை டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கேன். அது எதுக்கு நான் கவுண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்பர் ஆஃப் விசிட்டர் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து கவுண்ட்ன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு, பிரிண்ட் ரைட்டருக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு, அப்புறம் அவுட்புட் பிரிண்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன், டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதில் என்ன பண்ணிருக்கேன், அந்த கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணணும், ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸாக வந்து அமுச்சு விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணி விட்ரும். ஓகேவா, அடுத்த ரெக்வஸ்ட் என்னவோ கொடுக்குறேன்னா, செக் டோட்டல் ரெஸ்பான்ஸ் டைம், அதாவது டோட்டல் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து என்னன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக அமுச்சு விடும். ஓகேவா, அதை ஃபில்டரே நத்திங் ஃபார் சர்வலட்டுக்குள்ளே போகாது, ஒன்லி ஃபில்டரே இந்த டாஸ்க்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, இதில் அதே மாதிரி என்ன பண்ணிருக்கேன், இனிட் மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டூ ஃபில்டர் மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கேன், அப்புறம் டெஸ்ட்ராய் மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் என்ன பண்ணுறது, பிரிண்ட் ரைட்டருக்கான ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறது, லாங்குன்ற டேட்டா டைப்பில் ஒரு டோட்டல் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து இங்கே இது பண்ணுறேன். அது எதுலேருந்து எடுத்திருக்கேன்னா சிஸ்டமோட கரண்ட் டைம்லேருந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கேல்குலேட் பண்ணி அந்த கரண்ட் அதாவது ரெஸ்பான்ஸ் அனுப்புறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இங்கே கோட் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி சர்வர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்ன பண்ணுறது, இந்த HTML கூட நம்மளுக்கு HTML-க்கான அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், விசிட் டு ஒன்லி ஃபில்டர் அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, ஃபில்டர் இஸ் கால்டு, அதாவது சர்வலட்டுக்கு போகாமல் நேராக இந்த ஃபில்டருக்கு வந்துட்டு இந்த ஃபில்டருக்கான ப்ராசஸிங்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்பிச்சி விட்ருச்சு. ஓகேவா, அதுதான் இந்த எக்ஸாம்பிள். அடுத்து என்ன பண்ணுறேன், கவுண்ட்டு ரெக்வஸ்ட் கவுண்ட்டு, அதாவது கவுண்ட் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் எத்தனை ரெக்வஸ்ட் வருதோ அந்த கவுண்ட்டெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் வந்திருக்கு, ஸோ அந்த இது மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்,
மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அதாவது சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணல, நான் சர்வர் வந்து ஆனில் தான் அதாவது ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, நான் ஸ்டாப் பண்ணல. ஸோ அந்த கவுண்ட் வந்து டெம்பரரி வேரியபிளில் இதாகிட்டே இருக்கும், என்னது கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 3 ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், 3 கவுண்ட் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த லிங்க்குக்கு போயிடலாம். எங்கே நான் பண்ணுறது விசிட் செக் டோட்டல் ரெஸ்பான்ஸ் டைம். அந்த ரெஸ்பான்ஸ் டைமும் நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். போயிடுச்சா? இங்கே ரெஸ்பான்ஸ் டைம் நம்மளுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த சர்வரில் ப்ராசஸ் ஆகிட்டு அந்த மில்லி செகண்ட் அந்த சிஸ்டமோட கரண்ட் டைம் எடுத்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் டைம் நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ என்ன இங்கே எல்லாம் வந்துருக்கு 1 லாஸ்ட்டாக 3 டிஜிட்டை மட்டும் பாருங்கள், 2975. இங்கே என்ன பண்ணுறது 2975 வந்துச்சா? இங்கே வந்து 38 அந்த மாதிரி மாறுது பாருங்கள் ரெஸ்பான்ஸ் டைம். ஏன்னா ஒவ்வொரு ரெஸ்பான்ஸுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் வந்து மில்லி செகண்ட்ஸ் மாறும். ஓகேவா? அதுதான் இங்கே காட்டுது. இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த நம்பர் ஆஃப் 4 ரெக்வஸ்ட் வந்துடுச்சு பாருங்கள். அதாவது இந்த 3 டாஸ்க்குமே என்ன பண்ணுதுன்னா ஃபில்டரை ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கான அவுட்புட் வந்து கொடுக்குது. அதாவது நேராக ஃபில்ட்ரு கஸ்டமைஸ் மெசேஜ் அதுவாக கொடுக்குது. அடுத்து வந்து எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்திருக்கு அந்த கவுண்ட் வந்து அதுவாக ரிட்டர்ன் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதுவும் அவுட்புட்டாக கொடுக்குது. இதுதான் ஃபில்டரோட பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா? அதாவது சர்வருக்கே போகாமல் அந்த சர்வருக்கு முன்னாடி இருக்க லேயர் தான் ஃபில்ட்ரு எல்லா விஷயத்தையும் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்புது. இதுதான் ஃபில்டர். ஓகேவா? அவ்வளோதான். இந்த ஃபில்டரோட டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் சர்வரில் இருக்க அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஓகேவா? பாய்.